என்று மும்மொழிகளை ஹதீகத்துல் வாஹிதியில் நாம் பரந்தாட்டி கொண்டு வந்திருந்தோம். புதிய முறையை மஷோராவின் மூலமாக உஸ்தாத் அவர்கள் 4 மொழிகளை கொண்டு வர வேண்டும். அந்த மொழியின்படி அரபி படிக்கக்கூடிய ஆலிம்களுக்கு, ஆலிமாக வேண்டும் என்ற மாணவர்களுக்கு மிக அவசியமான ஒரு மொழியாகும். எனவே அந்த மொழியினை வரக்கூடிய வாரங்களில் அமல்படுத்த வேண்டும். அந்த மொழிகளில் மாணவர்களுக்கு ஆய்வகமும் நடத்த வேண்டும் என்பதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 3 மொழிகளை தாண்டி கடைசியாக 4வது ஒரு மொழியையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அது என்ன மொழி, அந்த மொழியில் யார் பேசுவார்கள், என்ன தலைப்பின் கீழே பேசுவார்கள் என்பதை ஹதீகத்துல் வாஹிதின் முடியும் தருணத்தில் மாணவர்களினுடைய பயிலேடுகள் அறிவிக்கும் பொழுது அறிவிக்கப்படும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக இந்த ஹதீகத்துல் வாஹிதின் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்திற்கு தலைமையேற்று நடத்துவதற்காக 4வது சுமாரினை சேர்ந்த முகமது இலியாஸ் அத்தாயி அவர்களை அழைக்கின்றேன். இறுதியாக இந்த மன்றம் தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழே இயங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீகத்துல் வாஹிதி மாணவர் சொற்பயிற்சி மன்றம் என்ற அடிப்படையில் வாரந்தோறும் நடத்தி வரும் இந்த அரங்கம் 24வது வாரமாக இன்று நடத்த இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்றத்தை கிராந்தை ஊதி ஆரம்பிப்பதற்காக 3வது சுமராவை சார்ந்த என் அப்துல் ரஹ்மான் அத்தாயி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்ததாக கீதம் வாசிப்பதற்காக 3வது சுமராவை சார்ந்த ஏஎஸ் ஹாமித் இர்ஷாத் அத்தாயி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதியேகந்தூதரே ஜோதியாய் நபி தாஹவே நானும் காண நாளும் காண ஆசையாய் எனக்கின்றேனேயா. ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவால் ஒளிர்ந்ததே. அன்பே அருளே அழகே அமுதே அஹமது யா நபி சலாம். இருள் படிந்த இதயம்
உலகம் யாவும் உங்கள் வரவால் ஒளிர்ந்ததே அன்பே அருளே அழகே அமுதே அஹமது யா நபி சலாமாதியே கந்தூதரே ஜோதியாய் நபி தாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவாய் வளர்ந்ததே பொங்கும் பொழிலே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம் பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் வளர்ந்ததே பொங்கும் பொழிலே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம் ஆதியே கந்தூதரே ஜோதியாய் நபி தாஹாவே நானும் காண நாடும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவால் தானே மின்னுதே சங்கை தங்கும் சாந்தம் தவளும் சரதார் யா நபி சலாம் பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவால் தானே மின்னுதே சங்கை தங்கும் சாந்தம் தவளும் சரதார் யா நபி சலாம் ஆதியே கந்தூதரே ஜோதியாய் நபி தாஹாவே நானும் காண நாடும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக 4ஆம் சுமராவை சார்ந்த முகமது யூசுப் பத்தாயி அவர்கள் ஹூ இஸ் அல்லாஹ் என்கின்ற தலைப்பின் கீழ் நம்மிடம் பேசுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. In this world, one person sees anything, any product like sun, like moons, stars, statue, cow, like this. He says, He is my God. The sun is my God. This moon is my God. This statue is my God. This cow is my God. The stars are my gods. Like this, without knowledge. Another some person says, in this world no God. All over the world no God is no God. Without knowledge he says. But Allah tells in His Quran, Innani anallahu la ilaha illa ana. Promisely I am only the God. Nothing gods without me. Allah says in Quran. In another place Allah says, Laysa kamithlihi shay'un wa huwa as-sami'ul basir. There is nothing like Him, and there He is all hearer and all seer.
Allah is a real God of the all over the world, but no one person sees Allah in the world, all over the world. Because Allah is a Nur of heaven and the earth. The word Nur means light, appears multiple times in different places, both in the Quran and Hadith of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Allah is the only one, no partners to Him. That only Allah says in Quran, "Qul innama ana basharun mithlukum yuha ilayya annama ilahukum ilahu wahid." Say, "O Muhammad, I am only a man like you. It has been inspired to me that your ilah is one ilah. Ilah, God is one God." The Imam says many things about the nur of, the light of the God, the light of the Allah. In the first, Allah is the light of the heavens and the earth, means that He is a guide in the inhabitants of heavens and the earth. And second, the light in the verse is light that illuminates the heaven and the earth. Third, there is no night or day with your Lord. In the light of the throne comes from the light of His feet. Light upon light refers to the faith and the deeds that are based on the faith. Light, then next light upon light refers to the light of the Quran combined with the light of the Quran. This is the Imam. Imam says many things about the nur of the Allah. So in coming days, we are all trying to know about the Allah. Inshallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. وبعده أنا أريد أن أعده محمد جعفر الصادق الطاهي بتحت مادة التي حرمت دماء المسلمين وأموالهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. إني أخطب أمامك تحت المادة حرمة دماء المسلمين وأموالهم. أخرج الطبري عن ابن عباس رضي الله عنه قال: قتل قتيل على عهد رسول الله صلى الله عليه وسلم. لا يا أيها الناس، يقتل قتيل وأنا بين أظهركم لا يعلم من قتله. لو أن أهل السماء والأرض اجتمعوا على قتل يعلم لعذبهم الله بلا عدد ولا حساب. قال ابن أبي مسلم وسقه ابن حبان ولا عفه جماعة. وأخرج أحمد بن أسامة بن زيد رضي الله عنه قال: بعثنا رسول الله صلى الله عليه وسلم إلى الحركة من جهينة. قال: فسبحناهم فقاتلناهم. وكان منهم رجل إذا أقبلوا القوم كان من أشدهم علينا، وإذا أدبروا كان حاميتهم. قال: فغشيته أنا ورجل من الأنصار. قال: فلما يغسينا
قال لا إله إلا الله فكف عنه الأنصاري وقتلته فبلغ ذلك رسول الله صلى الله عليه وسلم فقال يا أسامة أقتلته بعدما قال لا إله إلا الله قال قلت يا رسول الله صلى الله عليه وسلم إنما كان متعبدا من القتل قال هكررها علي حتى تمنيت أني لم أكن أسلمت إلا يومئذ وأخرجه بخاري ومسلم أيضا وعند ابن عباس إسحاق وعند ابن إسحاق فلما قدمنا على رسول الله صلى الله عليه وسلم أخبرناه فقال يا أسامة من لك بلا إله إلا الله فقلت يا رسول الله صلى الله عليه وسلم إنما قالها تعوذ من القتل قال فمن لك يا أسامة بلا إله إلا الله فوالذي بعثه بالحكيم ما زال يرددها علي حتى تمنيت أن ما مضى من إسلامي لم يكن وأي أسلمت يومئذ ولم أقتله فقلت إني أعطي الله عهدا أن لا أقتل رجلا يقول لا إله إلا الله فقال بعدي يا أسامة فقلت بعدك كذا في البداية وأخرجه ابن أساكر عن أسامة بن زيد رضي الله عنهما قال أدركت مرداسي ابن نهيك رضي الله عنه أنا ورجل من الأنصار فلما شهدنا عليه السيف قال أشهد أن لا إله إلا الله فلم ننزع عنه حتى فتلناه فلما قدمنا فذكر نحو حديث ابن إسحاق وأخرجه عيلا أبو داود والنسائي والطحاوي وأبو أوانة وابن حبان والحاكم وغيرهم وفي حديثهم فقال النبي صلى الله عليه وسلم قال لا إله إلا الله وقتلته فقلت يا رسول الله إنما قالها خوفا من السلاح قال أفلا شكفت عن قلبه حتى يعلم من أجل ذلك قالها أم لا من لك بلا إله إلا الله يوم القيامة نما زال يكررها حتى تمنيت أني أسلمت يومئذ عذابي كنز العمال وآخرته بيهقي وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ் தஆலாவுடைய நாவார்களில் பரக்கத் செய்வானாக. ஆமீன். And next, I would like to call Isma Abdul Rahman Atai from grade 3, who are the most good person in society. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmadullahi al-azim wa nusalli wa nusallim ala rasulihi kareem amma ba'd. Hamd and shukr belongs to Supreme Authorizer Allah Jalla Subhanahu wa Ta'ala, and His peace and blessings be upon our beloved Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and his companions, his followers, his friends and family, and especially who are gathered in this fine occasion. Alhamdulillah. I am gathered here to speak under the topic about who is the great person, who is the good person of the society. We can say Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam is a good person, his companions are a good society, and after them the Tabi'ins are the good society, and next to them Taba Tabi'ins are the good society, like them Shuhadas, Salihins, like that, they all are the good society. But they are in that time as a good society. There was a good society in their time. But in this current situation, we are the good society, because we are studying alim and we have to know, we should know
we will be hearing every single moment we spend studying the Prophet Muhammad sallallahu alaihi wasallam's hadith and kalam of Allah Jalla subhanahu wa ta'ala and more Islamic educations. We will be hearing every single moment we spend studying the Islamic educations. And Islam encourages us to choose friends who have good character, who have honest, who have truthiness, who good compassionate. And Islam teaches the value of good persons and how to be a good persons. Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "Verily, the best of men are who are slow to anger and quick to appease, and who is the most evil of the men are quick to anger and slow to appease." Faith-based knowledge begins at the home. Parents have to teach their children about the importance of having good characters, honesty, truthiness, and compassion. This can be done through the parents modeling appropriate behavior. By reading and reciting the Prophet Muhammad sallallahu alaihi wasallam's hadith and Allah subhanahu wa ta'ala's Quran. And the one of the concept that is stressed throughout the Quran and the Sunnah of Prophet Muhammad sallallahu alaihi wasallam is that Muslims are one community and one brotherhood. Thus, friendship between Muslims goes far beyond just the casual small talk. Allah instructs us in the Quran, the believing men and the believing women are allies of one another. They enjoy what is right and fight back what is wrong, and established prayer and charity and obey to Allah and His Prophet and His Messenger. Allah will have mercy upon them, and Allah is Almighty and we Sadaqallahul Alim. Friends in Islam are a support system, and they have mental respects and love for one another will be rewarded in the next day. Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "Verily, Allah will say on the day of judgment, where are those love each another one for the sake of my majesty? Today I will shelter them in my shade on the day when there is no shade for them. May Allah keep us in the shade of Him, and may Allah make us a good person, and may Allah add us in the Salihins. May Allah add us with the Salihins. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Waalaikum salam wa rahmatullahi wa barakatuh. அடுத்தபடியாக நான்காவது சுமராவை சார்ந்த எம்எஸ் முகமது ரஹ்மத்துல்லாஹி அத்தாரி அவர்களை ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேச அழைக்கிறேன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala sayyidil anbiya wal mursalin. Amma ba'd. அனைத்து புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் குன்றாமல் நின்று பொழியட்டுமாக. ஆமீன். நாம் வாரந்தோறும் கடந்து இப்போ 24வது வாரமாக நமது ஹதீகத்துல் வாயிலீன் என்ற இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தில்
பல பட்டிமன்றங்களையும் பல சொற்பெயர்ச்சி மன்றங்களையும் பல ஆய்வகங்களையும் நடத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில் பல சஹாபிகளுடைய வரலாற்றையும் நாம் தெரிந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல் குர்ஆனை தொகுத்ததில் மிகவும் பெரிய பங்கு வகித்தவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உம்மத்தின் கல்வி கடல் என்று சமகால அறிஞர்களால் அழைக்கப்பட்டவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சிறிய வயதில் இருக்கும் பொழுதே யத்தீமாக அனாதையாக ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய தந்தை சாபித் அவர்கள் இறந்தவுடன் அவர்களுடைய தாயார் மிகவும் சிரமத்துடன் அவர்களை மார்க்க அடிப்படையில் வளர்த்து வந்தார்கள். இவர்களுக்கு 11 வயது ஆகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர்களுடைய தாயார் நவ்வார் பின் மாலிக் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்க்கிறார்கள். இவர்கள் குர்ஆனை நன்றாக மனனம் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய பரக்கத்திற்காக துஆவும் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அது மட்டுமல்ல, இவர் பத்ர் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் இவருக்கு 15 வயதுக்கு உட்பட்டு இருந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பத்ர் யுத்தத்தில் அனுமதிக்கவில்லை. அடுத்ததாக சரி, பத்ர் யுத்தத்தில் தான் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல, நம்ம உஹது யுத்தத்திலேயாச்சும் போய் பங்கெடுக்கலாம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இவர்களும் இவர்களுடைய தாயாரும் சென்று போய் அனுமதி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களோட உடலை பார்த்தும் உடல் அமைப்பை பார்த்தும் இவர்கள் சிறிய வயதாக இருந்ததாலும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக இவர்கள் தபூக் யுத்தத்தின் போதுதான் இவர்களுக்கு இஸ்லாமிய படையில் நின்று போரிடும் பாக்கியம் கிடைத்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமாரா இப்னு ஹசம் என்ற சஹாபிட்ட அப்பதான் அவங்கள்ட்ட தான் கொடி இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட இருந்து அந்த கொடியை வாங்கி இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த அமாரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கும் பொழுது, யாரோ சொல்லலாம், நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யலை, நம்ம வந்து குர்ஆன் உடையவர்களுக்கு மற்றவர்களை விட அதிகமாக முன்னேறி தரணும், அதனால தான் நான் கொடி அவங்கள்ட்ட தந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிகமாக இவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு டைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து யஹூதிகள்கிட்ட இருந்து எனக்கு பல கடிதங்கள் வருது, அதை நான் யஹூதிகள்கிட்ட படித்து காமிக்க சொல்லும்போது அவங்க வார்த்தை உண்மையாக இருக்குமா, அப்படி அவங்க பொய் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அந்த யஹூதிகளுடைய பாஷையை கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ இவங்க வெறும் 14 நாட்களில் யஹூதிகளுடைய பாஷை ஹிப்ரு அந்த மொழியை வந்து 14 நாட்களில் கற்றுக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் இப்போல்லாம் 30 நாளில் ஈஸியாக ஆங்கிலம் கற்றுக்கலாம், இந்த மொழி கற்றுக்கலாம், ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதுவும் 30 நாளில் நம்மளால் முடிய மாட்டேங்குது. அப்போ இவங்களுடைய 14 நாட்களில் ஒரு மொழியை பேசவும் எழுதவும் கற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்களுடைய மொழித்திறன் எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, சூரியானி பாஷையும் இவங்க 17 நாட்களில் இவங்க கற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரும் பணியான இந்த குர்ஆனை தொகுக்கக்கூடிய பணி நடக்கும்போது அதற்கு இவங்க தான் தலைமையாக இருந்து அந்த குர்ஆனை தொகுத்திருக்காங்க. அது மாதிரி இவங்க வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இறக்குறாங்க, மதீனாவில் வந்து இறக்குறாங்க. எனவே நாம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல மொழித்திறன் நமக்கு அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 1வது ஜுமராவை சார்ந்த மின்னஸ் முஹம்மது மாதி அத்தாயி அவர்களை இஸ்லாமின் ஒளியின் குழந்தைகள் வளர்ப்பென்கின்ற தலைப்புக்கு பேச அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان
بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك عليه அளவற்ற அருளாளரும் நிகழ்ற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் மாற்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், நாதார்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், இந்த மஜ்லிஸில் வந்திருக்கிற அனைவர் மீது உண்டாகட்டுமாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் குழந்தைகள் 3 வயது அடைந்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை 7 தடவை சொல்லிக் கொடுங்கள். இன்னும் 3 வயது முழுமையாக ஆகிவிட்டால் அந்த குழந்தையை ஓய்வாக விட்டுவிடுங்கள். இந்த குழந்தை மலர் மொழி பேசும் காலத்தில் பெற்றோர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயமான திருக்குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். இன்னும் இறை நேசத்திற்கு உண்டாக்குவது அவசியமாகும் என்பதையும், குழந்தைகள் 3 வயது வரை விளையாடுவது வேண்டும் என்பதை நாம் அறிகிறோம். உங்கள் குழந்தைகள் 7 வயது அடைந்துவிட்டால் பெற்றோர்கள் அவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் குழந்தை 7 வயது அடைந்துவிட்டால் தொழுகையை கற்றுக் கொடுங்கள். 10 வயது அடைந்துவிட்டால் தொழுகையை அழித்து அனுப்புங்கள். இன்னும் படிவரையை விட்டு பிரித்து விடுங்கள். நூறாகி என்ற அறிஞர் குழந்தையை அவர் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாமிய நல்வழியில் பழக வேண்டும். இல்லை என்றால் அந்த குழந்தை பெரும் திருடனாக, பொய்யனாக, நகைச்சுவை கூடிய, துணிந்து பாவம் செய்யக்கூடியவனாக மாறிவிடும் என்ற அழகுடன் கூறுகிறார்கள். குழந்தைக்கு இஸ்லாமிய பயிற்சி கொடுத்து பெற்றோர்கள் கடமையாகும். குழந்தை செல்வமான பெற்றோர்களுக்கு கிடைத்த அமானியமாகும். ஒவ்வொரு பொய் சொல்கிறாரோ அவர் இன்னும் பொய் சொல்லிக் கொண்டேதான் இருப்பார். அவர் தீய விளைவுகளை பற்றி சிந்திக்கிறோமா? பெற்றோர் பொய்யை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எடுத்துரைத்தார்கள், பொய்யை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பொய் என்பது பலவிதமான பாவங்களை செய்ய வைக்கும். அந்த பாவங்கள் படுகொலையான நரகத்தில் தள்ளிவிடும். ஒருவர் நிலை அதை தொழிலாக செய்கிறார். அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுவார். ஆகவே இஸ்லாத்தை பின்பற்றி நடக்க ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தம் குழந்தையை ஒழுக்கமாக மாற்றி இறை சிந்தனை தருவோம். நல்லவர்களுக்காக ஆகிவிட முயற்சி செய்வோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா என்னுடைய பேச்சாற்றலை மேலும் வளர்ச்சி செய்வானாக. Next, I would like to call Fayaz Khan Atai from grade 4 to talk about knowledge. In the name of Allah, the most merciful and most beneficent. First of all, I tell Islamic greetings. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. First of all, I tell some news about knowledge. Knowledge is the most important for our life. Knowledge is the greatest wealth. It's come from our learning. Knowledge has a behind but end. Different people have different levels of knowledge. The level of knowledge upon age and experience, knowledge helps us achieve our goal.
and it also helps to development and personification. It makes believing human beings. Our Abdul Kalam said, what is knowledge? Knowledge is equal to creativity plus recognition and careers. One person that want to knowledge, he will do a practice, and he will practice and he put a hard work and achieve the goal. He will put a hard work every day. We will all think in one day. We all are Muslims and we all are Ummah Muhammadiyah, and we all are pray 5 times in every day, and we will do many more ibadat in a day. But our Hindu friends, he will live our life with very enjoyment and his life journey. But in exam days, he will do a hard work in a day, but we are not put a hard work and practice. Our APJ Abdul Kalam said 3 nice thoughts. Kill the tension before goal where kill you. Reach your goals before goals kick you. Live your life before life leaves you. If you work hard, your success is waiting for you. May Allah more knowledge. Ameen. We will have correct time to learn our knowledge. You will, after age of 25, you will not support our knowledge. Learning knowledge time is 9 to 25. May Allah tawfiq to know the knowledge correct time. Last I tell on slogan, education is a key to success. Our Hazrat Ali Allahu told, the most complete gift of our God is a life-based knowledge. I conclude my speech by Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ஆங்கிலத்தில் அழகிய முறையில் நாலேஜை பற்றி நம்மவர்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பிறகு 2வது சூறாவை சார்ந்த சையத் முகமது தாயி அவர்களை மார்க்க கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் பேச அழைக்கிறேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Salatu wassalamu ala Muhammad sallallahu alaihi wasallam. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கையை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சோதாக்கள், நல்லோர்கள், மஜ்லிஸ் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் ஒன்றாகும் என்று நம்புமாக. எவ்வளவோ பெற்றோர்கள் தன் மகளை ஒரு நல்ல ஆலிமாக வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் ஆசைப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்காமல் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை நாம் முதலில் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். எவ்வளவு பெற்றோர்கள் தன் மகனை துனியாவுடைய கல்வியை கற்பதற்காண்டி லட்சக்கணக்கில் பணம் செலவழிப்பதில் யோசிப்பதில்லை. ஆனால் அதே மார்க்க கல்வியை கற்பதற்கு ஒரு 1000 ரூபாய் செலவு செய்வதில் 1000 முறை யோசிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மார்க்க கல்வியினுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் புரியாததான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா இந்த துனியாவில் 99 ரஹ்மத்துகளை 1000 ரஹ்மத்துகளை இறக்குகிறான். அதில் 999 ரஹ்மத்துகளை கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் கொடுக்கிறான். மீதி 1 ரஹ்மத்துகளை மீதமுள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். மற்றொரு ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு ஆலிம் 2 ரக்காத் தொழுதார்னா ஆலிம் அல்லாதவர் 70 ரக்காத் தொழுததை விட சிறந்ததாகும். வாயதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 1வது சூறாவை சார்ந்த முகமது சுலைமான் தாயி அவர்களை அழைக்கின்றேன்.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. எனக்கு இந்த மன்றம் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்றால் கபரின் வேதனை. இன்றைய காலகட்டத்தில் கபரின் வேதனை என்றால் எவரும் பயப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கபரின் வேதனை பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கூறினார்கள். அந்த ஒரு ஜனாசாவின் அந்த கபரின் வைத்த பிறகு அந்த கபரின் ஜனாசா இறுகி பிடித்து அந்த ஜனாசாவின் கெட்ட ஜனாசாவாக இருந்தால் அந்த கபரின் இரண்டு விழா என்பதும் ஒன்று சேர்க்கப்படும். கபரின் அவனை நெருங்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரின் வேதனை என்று பாதுகாப்பு தேடி கேட்டு துவா செய்ய வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பொம்பளை கூட இருந்தது. அந்த அக்கா ரொம்ப டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, டிவி இன்னைக்கு பார்க்காத சொல்லிட்டு போனாங்க. அவங்க கேட்காம டிவியை தூக்கிட்டு மேலே போயிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. கதை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப நேரமாக ஆச்சு போய் இன்னும் வரலன்னு சொல்லி மேலே போய் பார்த்தா ரூம் தட்டி பார்த்தாங்க. கதை தொலைக்கையில் அடுத்து ஜன்னல் வழி பார்த்தா அவங்க இறந்துக்கணும்னு பார்த்தாங்க. அடுத்து கதை அடித்து அவங்களை தூக்கி பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்க, தூக்கவே முடியல. அடுத்து டிவி தூக்கிட்டு அவனை தூக்கி பார்த்தா தூக்க முடியுது. அடுத்து டிவி கீழே வச்சு அவனை தூக்கி பார்த்தா தூக்கவே முடியல. அடுத்து அவங்களை கபருக்கு கொண்டு போகும்போது டிவியும் அவங்களையும் கொண்டு போகும்போது டிவியை உடம்பு வச்சுட்டு அவங்களுக்கு அடுப்பில் அடக்கம் பண்ணிட்டு டிவியை தூக்கிட்டு வரும்போது அப்படியே கபருக்கு வச்சுட்டாங்க. அடுத்து டிவியும் அவங்களையும் கபரில் வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. At last, I would like to call Ms. Muhammad Ismail from grade 2 to topic of history of Abu Ubaidah radhiyallahu anhu. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim, innallaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammad nabiyyi wa ala alihi wa sallam taslima. Alhamdulillah. Almost all praises belong to our Supreme Authority Allah subhanahu wa ta'ala and his recent blessing upon our Prophet Muhammad sallallahu alaihi wasallam and his companions and his gracious, those who are gathered in this entire location. Amin. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam proceeded Abu Ubaidah radhiyallahu anhu as Amin. He is the one of most events of the Islam, like Hijrat, and he joined in all the parts of Islam. One time, our Prophet Muhammad appointed him as a head for the war. His team was wanted to go across the sea corner. They did not have any food for it. The comparison of the day when they sent a team for a war, they have some foods to eat. There's some real armed. It is the way of the Prophet Muhammad. But in those days, he did not have no things for eating. So they gave dates for in one basket. They have 300 sahabas there. They have no eat. So one bag for dates. They what will do. So he gave a date for one. We want to see the dates on the bag, and then the sahabas, one date, and more sahabas in the time. They what will do. Some days after the food, Allah Ta'ala
risked suddenly. Suddenly Allah Ta'ala sent a big fish for them because the fish begins the elephant. MashaAllah. May Allah will grant us to profit to this type of decision in our life. Amin. I conclude my speech with salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து மாணவர்களும் அற்புதமான முறையில் இந்த ஹதீகத்துல் வாயிலின் 24வது வாரத்தை கணிந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக அடுத்த வாரத்தின் தலைப்பை கூறுவதற்காக முகமது தாஹிர் அத்தாயி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்தோடு 24வது ஹதீகத்துல் வாயித் முடிவு பெற்று இருக்கிறது. இந்த வாரத்திலிருந்து 4வது சும்ரா மாணவர்கள் முழுவதும் ஹதீகத்துல் வாயிதின் தலைவர்களாக இருந்து சென்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக மீண்டும் 4வது சும்ரா மாணவர்களையே தலைவர்களாக நியமிக்கப்பட இருக்கிறது. ஆனால் சில திருத்தங்களோடு நியமிக்கப்பட உள்ளார்கள். என்ன திருத்தங்கள் என்று பார்த்தால், இதற்கு முன்பு தலைவராக அமரக்கூடியவர் அவர் தலைமைப்படுத்துவதை அவர் நாடிய மொழியில் அவர் வைத்து பேசுவார். ஆனால் வரக்கூடிய வாரங்களில் இருந்து அப்படி அல்ல. இங்கே அவருக்கு எந்த மொழியில பேசணும் கொடுக்கப்படுறதோ அந்த மொழியில தான் அவர் அந்த மன்றத்தை நடத்தணும். அதே போல கிராமத்து ஓதுறவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்ட சில சூறாக்களை எடுத்து ஓதுவாங்க. வரக்கூடிய வாரங்கள்ல இந்த மன்றத்துல என்ன சூறாவை ஓதணும்னு கொடுக்கப்படுதோ அந்த சூறாவை ஓதணும். அதே போல பாட்டு அவங்க நாடிய பாட்டுகளை பாடுவாங்க. வரக்கூடிய வாரங்கள்ல இங்க என்ன பாட்டு கொடுக்கப்படுதோ அந்த பாட்டை தான் அவங்க எடுத்து பாடணும். அப்படிங்கிற மாதிரி சில திருத்தங்கள் வந்திருக்குது. அதே போல ஒரு மொழியை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னோம் இல்லையா, எந்த மொழியும் இல்லை, நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய உருது அப்படிங்கிற அந்த மொழியை புத்தகத்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. நாட்கள் போக போக அந்த 4 மொழிகளிலும் மாணவர்கள் புலமையாகிவிட்டார்களேயானால் பிற மொழிகளை அடுத்து நியமிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 1வது சும்ராவை சேர்ந்த எஸ் முகமது ஃபாசில் அத்தாயி அவர்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்ற தலைப்பின் கீழே தமிழில் உரையாடுவார். எம் ஹமீத் அன்சாரி அவர்கள் மன்னர் நஜாசி என்ற தலைப்பின் கீழே தமிழில் உரையாடுவார். அடுத்து 2வது சும்ரா மாணவர்களின் பட்டியலில் எம் நூர் அகமது கத்தாயி அவர்கள் தி பெஸ்ட் பாரடைஸ் என்ற தலைப்பின் கீழே ஆங்கிலத்திலும், எம் அல் ஹாஃபில் அப்துல் பாசித் கத்தாயி அவர்கள் அந்நபியு மஹல் சுபரா என்ற தலைப்பின் கீழே அரபியிலும் உரையாற்றுவார்கள். அடுத்தபடியாக 3வது சும்ராவின் மாணவர்களின் பட்டியலில் என் அப்துல் ரஹ்மான் அத்தாயி அவர்கள் அல் ஆராபு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழே அரபியிலும், எம்டி அப்சல் அஹ்மத் அத்தாயி அவர்கள் புறம் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழே தமிழிலும் உரையாடுவார்கள். அடுத்தபடியாக 4வது சும்ராவின் மாணவர்களின் பட்டியலில் எம் முஹம்மது அனஸ் அத்தாயி அவர்கள் ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழே ஆங்கிலத்திலும், ஐ முஹம்மது இலியாஸ் அத்தாயி அவர்கள் அல்லாஹ் பர் யகீன் ரகோனி என்ற தலைப்பின் கீழே உருதுவிலும், எம்என் மௌலானா அப்துல் சமத் அத்தாயி அவர்கள் खराब में हज़रत मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम को தேவனா என்ற தலைப்பின் கீழே உருதுவிலும் உரையாற்றுவார்கள். வரும் மாதத்தின் மன்ற தலைவராக பொறுப்பேற்று மன்றத்தை வழிநடத்தக்கூடியவர் எம் முஸ்தாக் அகமது அத்தாயி அவர்கள் அரபி அல்லது உருது இந்த ரெண்டு மொழிகளிலே அவர் மன்றத்தை வழிநடத்த வேண்டும். எஸ் முகமது வசீம் அத்தாயி அவர்கள் சூரா தகாசுர் என்ற சூறாவை அவர் ஓத வேண்டும்.
அடுத்தபடியாக 4வது சுமராவினை சேர்ந்த ஏ அல் ஃபதாஹ் ரஹ்மான் அத்தாரி அவர்கள் வல்லல் இமாம் பூசரி என்ற பாட்டினை அவர் பாடுவதாக வலியுறுத்தப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.